கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 3 குகனின் வாகனங்கள் வரலாறு. சூத முனிவர் கூறி முடித்ததும் சௌனகாதி முனிவர்கள் அனைவரும் அவரை நோக்கி, மேன்மை பொருந்திய சூதமா முனிவரே, மகா கொடிய அசுரனாகிய சூரபத்மனுக்கு 2 தம்பிகள் இருந்தார்கள் அல்லவா? சிங்கமுகன் தாரகன் என்னும் அவ்விரு அசுரர்களும் எங்கு சென்றார்கள்? அவர்களுடைய தமையனாகிய சூரபத்மன் மயிலின் வடிவத்தையும் கோழியின் வடிவத்தையும் எடுத்துக்கொண்டு வெளிப்பட்டானே, அதற்கு காரணம் என்ன? இந்த கேள்விகளுக்கான விளக்கங்களையும் தாங்கள்தான் எங்களுக்கு கூறி விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு சூத முனிவர் சொல்லத் தொடங்கினார். முன்னொரு கல்பத்தில் சுப்பிரமணிய கடவுள் அழகான ஆபரணங்களை தரித்த மயிலின் மீது ஏறியமர்ந்து கொண்டு உலகங்கள் அனைத்தையும் அதி உல்லாசமாக சுற்றி வந்தார். அப்போது மலைகளின் ராஜனான ஒப்பற்ற கைலாச மலையை அடைந்த அவர் தம் திவ்ய வாகனமாகிய மயிலை விட்டு கீழே இறங்கி அந்த மலையின் அடிவாரத்திலேயே அந்த மயிலையும் கொடி வடிவமாக இருந்த கோழியையும் நிறுத்திவிட்டு தம் தாய் தந்தையரை நாடிச் சென்றார். அப்போது அந்த மயிலும் கோழியும் அந்த கைலாச பர்வதத்தையே பார்த்த வண்ணம் இருந்தன. அதன் பிறகு பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களும் ஸ்ரீ பரமேஸ்வரரை வணங்கி துதிப்பதற்காக அந்த இடத்தை நோக்கி வந்தார்கள். அவர்களும் தாங்கள் ஏறியமர்ந்து வந்த வாகனங்களை அங்கேயே நிறுத்திவிட்டு சிவபிரானை நாடிச் சென்றார்கள். அப்போது அத்தேவர்களுடைய வாகனங்கள் அங்கே நின்றிருந்த மயிலையும் கோழியையும் நமஸ்கரிக்காமல் திமிர் பிடித்த மனதோடு இருந்தன. அப்போது அவ்வாகனங்களின் மனநிலையை அறிந்து கொண்ட 4 பூதங்கள் அதை பற்றி மயிலிடமும் கோழியிடமும் தெரிவித்துவிட்டு மிகுந்த கோபாவேசத்தோடு அவ்வாகனங்களை சகல உலகங்களிலும் துரத்திச் சென்றன. அப்போது அப்பூதங்கள் விஷ்ணுலோகம், பிரம்மலோகம், இந்திரலோகம் முதலான உலகங்கள் அனைத்தையும் இடித்து தரைமட்டமாக்கி நாசம் செய்துவிட்டு சகல வாகனங்களையும் கொன்று குவித்துவிட்டு மற்றும் அங்குள்ள தேவர்களையும் வழியில் எதிர்ப்பட்ட அனைவரையும் கொன்று அழித்தன. அச்சமயத்தில் சகல திக்குகளிலிருந்தும் பயங்கரமான கூக்குரல்கள் கிளம்பின. இப்படியாக அந்த 4 பூதங்களுமாக சேர்ந்து கொண்டு உலகங்கள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் தீக்கிரையாக்கி அழித்து விட்டன. பிறகு அவை 4ம் தங்கள் இருப்பிடத்திற்கே முன்போல் வந்து சேர்ந்தன. அப்போது ஸ்ரீ ஸ்கந்த பெருமான் தம் தந்தையான சம்போ மகாதேவரின் உத்தரவை பெற்று வெளியே வந்தார். அதே சமயத்தில் விஷ்ணு பிரம்மா முதலான தேவர்களும் சிவசங்கரரை வணங்கி துதித்துவிட்டு அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு வெளியே திரும்பி வந்தார்கள். அப்போது அவர்கள் வெளியே நிறுத்திவிட்டு வந்திருந்த தங்கள் வாகனங்களை அந்தந்த இடங்களில் காணாமல் திடுக்கிட்டு வியந்தார்கள். உடனே அவர்கள் தங்கள் தங்கள் உலகங்களில் வசிக்கும் ஜனங்கள் அனைவரும் பூதர்களின் வெறித்தனத்திற்கு பலியாகி அழிந்து போனதையும் தங்கள் வாகனங்கள் நாசமானதையும் அறிந்து வியாக்குலமடைந்தார்கள். அதனால் அவர்கள் வேலாயுதப் பெருமானிடம் வந்து நின்று அவரை பக்தி பெருக்கோடு வணங்கி அவரிடத்தில் நடைபெற்ற விஷயங்கள் அனைத்தையும் முதலிலிருந்து கடைசி வரையில்
விவரமாக தெரிவித்தார்கள். அவற்றை கேட்டதும் ஸ்ரீ சண்முகப் பெருமான், தேவர்களே, இத்தகைய அக்கிரமமான காரியத்தை செய்தது யார்? அது யாராக இருந்தாலும் சிறிதும் அஞ்சாமலும் தயங்காமலும் என்னிடம் கூறுங்கள் என்று கட்டளையிட்டார். உடனே விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் அவரை நோக்கி, தேவர்களின் பாதுகாப்பாளரே, சூரன், பத்மன், சிங்கமுகன், தாரகன் ஆகிய 4 பூதர்களும் தங்களுடைய வாகனங்களாகிய மயிலுடனும் கோழியுடனும் சேர்ந்து கொண்டு அதிக கோபாவேசத்தோடு எங்களுடைய வாகனங்களையெல்லாம் நாசம் செய்து போட்டுவிட்டு முன்போலவே தங்கள் தங்கள் இருப்பிடங்களில் வந்து வீற்றிருக்கின்றனர். தயாநிதியே, இப்போது தாங்கள்தான் எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று கூறி முறையிட்டார்கள். உடனே ஸ்ரீ முருகப்பெருமான் அப்பூதங்களை அழைத்து, பூதங்களே, நீங்கள் தேவர்களுக்கு கெடுதி செய்தபடியால் என்னுடைய கட்டளைப்படி இப்போது நீங்கள் அசுர குலத்தில் பிறக்க கடவீர்களாக என்று சாபமிட்டார். தங்களுக்கு இடப்பட்ட சாபத்தை கேட்டதும் 4 பூதங்களும் அச்சம் கொண்டு கந்தபெருமானை வணங்கி, தேவதேவனே, எங்களுக்கு தாங்கள் அளித்த சாபத்தின்படி அசுரப் பிறவியை அடைந்துவிட்டால் அதன் பிறகு நாங்கள் தங்களை அடியோடு மறந்துவிடக் கூடுமே. அப்படி மறக்காமல் இருப்பதற்கு தகுந்த பிராயச்சித்தத்தை தாங்கள்தான் எங்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதை கேட்டதும் ஸ்ரீ முருகப்பெருமான் அப்பூதங்கள் மீது மனமிறங்கியவராக, பூதங்களே, என்னுடைய கட்டளைப்படியே நீங்கள் இப்போது அசுர வம்சத்தில் பிறவியெடுக்க கடவீர்களாக. ஆனால் உங்களையெல்லாம் அந்த பிறவியில் நானே சம்ஹாரம் செய்துவிட்டு உங்களுடைய பழைய உருவங்களையே உங்களுக்கு மீண்டும் கொடுத்து விடுகிறேன் என்று கூறியருளினார். உடனே சூரன், பத்மன் என்னும் 2 பூதங்களும் ஸ்கந்த பெருமானை வணங்கிவிட்டு, தேவதேவனே, தயாநிதியே, எங்கள் இருவரையும் தாங்கள்தான் பாதுகாக்க வேண்டும். மயில், கோழி ஆகிய உருவங்களோடு நாங்கள் மிக கொடிய தவத்தில் ஈடுபட்டோமே. அப்படியிருந்தும் எங்களுக்கு பயங்கரமான அசுரப் பிறவியை தாங்கள் அளித்து விட்டீர்களே. சகல உலகங்களுக்கும் தலைவரே, தங்கள் கருணைக்கு பாத்திரமாகும் வேளை எங்களுக்கு எப்போது வரும்? எங்களுக்கு அசுரப் பிறவியிலிருந்து எப்போது விடுதலை கிடைக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஸ்ரீ முருகப்பெருமான், பூதங்களே, நீங்கள் இருவரும் சூரபத்மன் என்ற பெயரில் புகழ்பெற்ற ஒரே அசுரனாக பிறவியெடுக்க கடவீர்களாக. முடிவில் உங்களுக்கு அந்த அசுரப் பிறவியிலிருந்து விடுதலை கிடைத்தவுடன் என்னுடைய உத்தரவின் பேரில் நீங்கள் இருவரும் மயில், கோழி ஆகிய உருவங்களில் திகழ்வீர்களாக என்று கூறி அவற்றிற்கு விடை கொடுத்து அனுப்பினார். பிறகு அவர் தம் அருகில் நின்று கொண்டிருக்கும் தேவர்கள் அனைவரையும் நோக்கி, தேவர்களே, இப்போது பூதங்களால் கொல்லப்பட்ட சேனைகளும் வாகனங்களும் என்னுடைய ஆட்சையின்படி இப்போதே பழையபடி மாறக் கடவதாக என்று கூறிவிட்டு அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். அதன் பிறகு அவர் தம் அலங்கார மயிலில் ஏறியமர்ந்து கொண்டு ஒரு நொடி பொழுதிற்குள் தம் பட்டினத்தை வந்தடைந்தார். அதன் பிறகு 4 பூதங்களும் சிறந்த தவசீலரான காசியப முனிவருக்கு 3 புதல்வராக பிறந்தார்கள். பிறகு தாரகனும் சிங்கமுகனும் ஸ்ரீ சண்முகப் பெருமானால் சம்ஹரிக்கப்பட்டதும் முன்போலவே பூதர்களின் உருவங்களை அடைந்து கைலாயத்திற்கு போய் சேர்ந்தார்கள். சூரபத்மனோ ஸ்ரீ சண்முகரால் அழிக்கப்பட்டவுடன் திவ்யமான மயில், கோழி ஆகியவற்றின் வடிவங்களில் உருமாறி சுப்பிரமணிய கடவுளின் உள்ளத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணினான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும்
பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.